ஒரு குடும்பத்துக்கு ரேஷன் கார்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பருப்பு, சர்க்கரை எல்லாமே குறைந்த விலையில் வாங்கிக்கிறதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ப்ரூஃப் தான் ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அரிசி கார்டு, 2வது சர்க்கரை கார்டு, 3வது நோ கமோடிட்டி கார்டு. அரிசி கார்டில் அரிசியை நீங்கள் குறைந்த விலையாகவோ இல்லை சலுகையாகவோ வாங்கிக்கலாம். சர்க்கரை கார்டில் அரிசி தவிர்த்து மற்ற பொருட்கள் நீங்கள் சலுகையாகவோ இல்லை இலவசமாகவோ வாங்கிக்கலாம். 3வது நோ கமோடிட்டி கார்டு. இந்த கார்டில் எந்த சலுகையுமே கிடையாது. இது ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக மட்டும்தான். ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தர குடியிருப்பாளராக இருக்கணும். இதுக்கு முன்னாடி எந்த ரேஷன் கார்டும் வச்சுருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு தான். நீங்கள் இதுவரை ரேஷன் கார்டே வச்சில்ல, புதுசாக அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். வரப்போகிற எந்த ஸ்கீம்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ரேஷன் கார்டுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ண 1 டேலேயே உங்களுக்கு ரேஷன் கார்டு ப்ராசஸ் பண்ணி அதுக்கான ஸ்டேட்டஸையும் ஷேர் பண்ணிவிடுவோம். வரப்போகிற இந்த ஸ்கீம்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. புதுசாக ரேஷன் கார்டை உடனடியாக அப்ளை பண்ணுங்கள்.